கொனிச்சிவா அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாருக்குமே தெரியும், கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸை வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஃபஸ்ட்டு வந்து வானவார்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது தமிழ் டப்பிங் மோசமாக இருந்தால் அதை பாதிலே பாஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ப்ளூ சாகா ஸ்டார்டிங்லேருந்து டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு டப்பிங் நல்லா இருந்த காரணத்தினால அந்த ஈஸ்ட் ப்ளூ சாகாவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்ட்டூன் நெட்வொர்க் எப்போ அலபஸ்தா சாகாக்குள்ளே போவாங்கன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஒன் பீஸ் எகெயின் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. பட் ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க டப் பண்ண போகிறது அலபாஸ்டா ஆர்க் கிடையாது. இவங்க டப் பண்ண போது எக்கட் ஆர்க். அதாவது ரீசெண்டாக ஒன் பீஸ் ஜாப்பனீஸில் முடிக்கப்பட்ட ஒரு ஆர்க்கு. ஸோ அதைத்தான் இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதை பற்றின விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒன் பீஸ் பிடிக்கும்னா மங்கி டி லூஃபின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிஎனில் லாஸ்ட்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒன் பீஸ் ஆர்க்கு தான் இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகா. ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிறது தான் இந்த அலபஸ்தா சாகா. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்க் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் லிட்டில் கார்டனாக இருக்கட்டும், விஸ்கி பீக்காக இருக்கட்டும், அண்ட் ட்ரம் ஐலாண்டாக இருக்கட்டும், கடைசியாக பார்த்தீங்கன்னா அலபஸ்தா கிங்டம் அங்கே போகிற ஆர்க்காக இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்க் இந்த ஒன் பீஸை பொறுத்தவரையில். ஸோ இதோட கண்டினியூஷனாக அதைத்தான் தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவனுங்க அப்படி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக குதிச்சு எங்கே போகிறானுங்கன்னா நம்மளுடைய எக்கட் ஆர்க்குக்கு. அலபஸ்தா சாகா பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 130 வரைக்கும் தான் கவர் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் இந்த எக்கட் ஆர்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1000வது எபிசோடை தாண்டி தான் இந்த எக்கட் ஆர்க் ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்டிங்லேயே வானோ ஆர்க் இடையிலேருந்து பண்ணதாலாம் பெரிய ஒரு அடியை வாங்கினானுங்க. இப்போது எகெயின் அதே ஒரு மியூச்சிக்கில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க. இந்த எக்கட் ஆர்க்லாம் பார்க்கணுன்னா நிறைய நம்ம ஒன் பீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ குட்டி குஞ்சாஸ் பார்த்தானுங்கன்னா அவனுக்கு எதுவும் புரிய போகிறல. அவனுங்க என்ன சண்டை நடக்குதா, ஃபைட் நடக்குது, நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்ப்பானுங்க. ஆனால் சில ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் டப்பிங்கில் ஒன் பீஸை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகா பார்த்தவங்களுக்கே இந்த ஜோய் போய் என்னென்னு தெரியாது, ஹாக்கி என்னென்னு தெரியாது, எல்ஃபாஃப்னா என்னென்னு தெரியாது, ஏன் வேகாபோங்னா யாருன்னு தெரியாது. இப்படி நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் இப்போ தான் ஸ்கைப்பி ஆர்க்கே முடித்தேன். எனக்கே என்ன வந்து ஹாக்கியை பற்றி அவனுக்கு பெருசாக ரிவீல் பண்ணலை. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தூக்கி எக்கட் ஆர்க்கில் போனீங்கன்னா எப்படி பார்க்குறவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதா? இதுக்குள்ள இன்னொரு மேட்ரு இருக்குது. இந்த ஒன் பீஸ்லேயும் டைம் ஸ்கிப் இருக்குது ஒரு 500வது எபிசோடுக்கு அப்புறமா. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உடனே இப்படி லாஸ்ட்டாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆர்க்குக்கு போனால் இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த எக்ஸாமுக்கு எதுவும் படிக்காமல் ஒரு 1 இயராக எதுவும் படிக்காமல் லாஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். ஏன்னா ஒன்றுமே புரியாது. இவனுங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம சோனியாவை பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு நிறைய பிரேக் விட்டால் கூட ஒரு தொடர்ச்சியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்கள மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு போடாமல் அவனுக்கு தொடர்ச்சியாக போயிட்டுருக்கானுங்க. ஸோ சோனியா, நீ நல்லவையா? ஓகே, இந்த அலபஸ்தா எக்கட் இதை பற்றி கொஞ்சம் நார்மலாக பார்த்துடலாம். நான் பார்த்தது அலபஸ்தா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எக்கட் பக்கம் போகலை. ஸோ அலபஸ்தா பற்றி தெரிஞ்சே சொல்கிறேன். இந்த அலபஸ்தா ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா, அந்த சாகாவில் பார்த்தீங்கன்னா எல்ஃபா பற்றி சொல்லியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டேபிள் ஃப்ரூட் யூஸரை காமிச்சிருப்பானுங்க. குறிப்பாக க்ரொக்கட்டைல்னு சொல்லக்கூடிய ஒரு வார்லோடையும் காமிச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் பீபின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரின்சஸ் வந்து அதாவது ஒன் பீஸில் இன்னும் நிறைய எபிசோடில் வந்து வருவாங்க. அது இப்போ அடித்தளம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கான கதைகள் பார்த்திங்கன்னா இன்னும் மங்கள கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் அப்கமிங் எபிசோடில் ஒன் பீஸில் பார்க்கக்கூடிய இருக்கும். இப்படி நிறைய முக்கியமான விடயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலபஸ்தா சாகாவில் காமிச்சிருப்பானுங்க. இதுக்கப்புறமா நம்ம லூஃபி கூட அவரோட பவுண்டி கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன அவர் வந்து க்ரொக்கேட்டை வந்து பீட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அலபஸ்தாவில் பார்க்கக்கூடிய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரா ஹார்ட்ஸ் பைரட்ஸில் புதுசாக ஒரு டீம் மெம்பர் இந்த ஒரு ஆர்க்கெலாம் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்க தான் ராபின். ஸோ நிக்கோ ராபினை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய முக்கியமான மேட்டர்ஸ் இந்த அலபஸ்தாவில் இருக்குது. ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு அங்கால வந்து தொடச்சா போயிருக்கலாம். அவங்க அதை விட்டுட்டு எக்கட் பக்கம் போகிறாங்க. இந்த எக்கட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆர்க்கு தான். இந்த லாஸ்ட் இயர் தான் வந்து 2025 தான் வந்து இதை வந்து ஜாப்பனீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணியிருப்பானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஃபா பார்க். ஸோ அதுக்கான லீடை வந்து கொடுத்துருப்பானுங்க. இந்த எக்கட் ஆர்க்கை பார்த்தீங்கன்னா லூஃபி எகெயின் G5 வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்கட் ஆர்க்கில் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு தரமான ஆர்க் தான். பட் இருந்தாலும் நாங்கள் இந்த ஒரு ஆர்க்கை தமிழ் டப் பண்ணுற தப்புன்னு சொல்ல வரல. இது ஒரு நல்ல மேட்டர் தான். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கட் ஆர்க்கை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஆர்க்குடைய வேல்யூ வந்து புரியாது. ஏன்னா ஸ்டோரி எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருவாங்க. ஸோ அந்த ஒரு குட்டி டிப்ரெஷன் தான் எனக்கு இருக்கே தவிர்த்து மற்றபடி நீங்கள் தமிழ் டப் பண்ணுறதுக்கு எதிரானோ நான் இல்லை.
ஸோ இன்னொரு மேட்டர் என்னென்னா, இன்னும் ஒஃபிஷியலாக வந்து இவனுங்க கன்ஃபார்ம் பண்ணலை. 100% ஒஃபிஷியலாக நான் எக்கட்டாக ரிலீஸ் பண்ணலை. பட் கிடைச்ச ரூமர்ஸ் படி 90% கிட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எக்கட்டாக்கு தான் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பண்ணட்டும், நல்லா பண்ணாங்கடா ஓகே. ஸோ அதுக்கப்புறமாவாச்சும் அலபஸ்தாக்குள்ளே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்புவோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு பெட்டிஷன் அடிங்க நம்ம சிஎனுக்கு. எங்களுக்கு அலபஸ்தா தமிழ் டப் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போய் தான் அவனோட ஒஃபிஷியல் ஐடி இருக்கும். ஸோ அப்படியாச்சும் பண்ணி வர வைங்க, காத்திருப்போம். இதை பற்றின ரிலீஸ் டேட் ஏதாச்சும் ஒஃபிஷியலாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தப்பாக சொல்லாம விட்டுருந்தாலும் ஐ ஆம் சாரி அபவுட் தட். என்ன அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கக்கூடிய இருக்கும். ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாமே. டேக் கேர் கைஸ், சைனோரா.